பறிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரனவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரனவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை காரமாய் அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை காரமாசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே பாடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே பாடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சிறுவயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயிடும் கண்டு கொண்டார். சிறுவயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயிடும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு மடித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கு மடித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று வைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். 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 திருவயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயிடும் கண்டு கொண்டார். திருவயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயிடும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆமாண்டவரே, இதோ இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் அப்பா, என் இருதயத்துல நீ சொந்தக்காரரா இருக்கிறபடினாலே மை நன்றியோடு மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்திரிக்கிறோம்பா. இயேசுவே, இம்மட்டும் எங்களை நடத்தின தேவனே, அப்பா இனிமேலும் நடத்துகிற தெய்வமே, உமக்கு நன்றி 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 நன்றின்னு சொல்லி நம்ம உட்கார்றதுக்கு முன்பாக தேவ சமூகத்துல இதோ ஒரே ஒரு காரியம், நன்றி அறிக்கை ஜெபம் செய்யணும். ஏன் தெரியுங்களா? இதோ இது கடைசி வாரம்.
இந்த மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாள், இந்த மாதத்துடைய கடைசி பரிசுத்தமான ஓய்வு நாள். இதோ இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் காக்க வல்லவர். ஆனா நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா? நன்றின்னு சொல்லணும். இயேசுவே, எத்தனையோ பேர் வீடு இல்லாம இருக்கிறாங்க. ஆனா இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை நீர் கொடுத்திருக்கிறீரேப்பா. உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் விபத்துகள்ல மரித்து போறாங்க. ஆனா எங்களை போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்தீங்களே. உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்பா. இதோ எத்தனையோ பேர் வியாதியின் படுக்கையில் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க சபையில நிக்கிறது உங்க கிருபை, கிருபை, கிருபை. அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் பொருளாதாரத்துல பாதிக்கப்பட்டு ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம்னா தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்துல நாம் உட்கார்ந்து இருக்கிறபடினாலே நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையா இருக்கிறது. அந்த கிருபைக்காக மாத்திரம் நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. நல்ல வீட்டை கொடுத்தீங்களே உமக்கு நன்றி. நல்ல குடும்பங்களை கொடுத்திருக்கிறீரே உமக்கு நன்றி. நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீரே உமக்கு நன்றி. நல்ல காரியங்களை செய்து வருகிறீரே உமக்கு நன்றி. தடைகளை உடைத்து போட்டீரே உமக்கு நன்றி. இயேசுவே எங்களை பலப்படுத்துகிறீரே உமக்கு நன்றி. இதுவரையில் உதவி செய்தீரே உமக்கு நன்றி. இனி மேலும் எங்களை நடத்த போகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் சொல்லி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி. எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கண்மணியை போல பாதுகாக்கிறீரேப்பா. உங்க கிருபை, கிருபை எவ்வளவு பெரியது ஆண்டவரே. உங்க கிருபை எவ்வளவு பெரியது ராஜா. இயேசுவே, இந்த கிருபைக்கு நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? அப்பா, இந்த கிருபைக்கு நான் என்ன செய்வேன்பா? தகப்பனே, இந்த கிருபை எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த கிருபை எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த கிருபை எங்களை பலப்படுத்தட்டும். இந்த கிருபை எங்களை ஆட்கொள்ளட்டும் ராஜா. இயேசுவே, இந்த கிருபை எங்களை இன்னும் இன்னும் அநேக காரியங்களை நடத்தட்டும்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? அப்படியே கண்களை மூடின வண்ணமாய் இதோ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லுகிற இந்த வேளையிலே தேவன் தந்திருக்கிற அத்தனை காரியத்துக்கும் நன்றி அறிக்கை ஜெபத்தை அருமையான இடத்துல நான்சி ஜெபம் பண்ணுவா. சேர்ந்து நாம் ஜெபிக்கலாம். பொதுவாய் எல்லாத்துக்காகவும் நன்றி ஆண்டவரே என்று சொல்லி. ஓ நன்றி. ஆவியானவரே, இத்தனை மாதங்களை எங்களை கண்ணீர் மணிப்போடு பாதுகாத்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. எல்லா வேலைகளிலிருந்தும் எங்களை கண்ணீர் மணிப்போடு பாதுகாத்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. விபத்திலிருந்து பாதுகாத்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. கொள்ளை நோயிலிருந்து பாதுகாத்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் எங்க வேலையை நாங்களே செய்யும்படியாக ஒரு கிருபை கொடுத்ததுக்காக நன்றி, நன்றி, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. அந்தந்த தேவைகளை நீங்க சந்திக்கிற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. நாங்கள் வெட்கப்படாதபடி எங்களை வழிநடத்துற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. ஆவியானவரே, எத்தனையோ பில்லி சூரியங்கள், மந்திரங்கள், மாந்திரிகங்கள் எல்லாத்திலிருந்தும் எங்களை வேலி அடைத்து பாதுகாத்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. 100 கோடியான ஜனங்கள் மத்தியில எங்களை பிரித்தெடுத்த உடைய நாமத்தை நீங்க தரிச்சு கிருபைக்காக நன்றி, நன்றி, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. எங்களை ஒருமனப்பட்டு இதோ இந்த நாளை காண செய்து உண்மை ஆராதிக்கும்படியாக இந்த செய்த பெரிதான மகத்துவமான கிருபைக்காக நன்றி, நன்றி, நன்றி ஏசப்பா. இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனே, இனிவர நாட்கள் நீங்க பாதுகாத்து வழிநடத்த போற கிருபைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியெல்லாம் சொல்லலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வேளையில கூட செஞ்சேரிக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க சொன்னபடி நாங்க ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே நீங்க சொன்னபடியே நடத்தி வருகிறோம். ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உம்முடைய பொறுப்புப்பா. தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அவங்க இருதயத்துல ஏவி என் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. இதோ இந்த வியாதியின் படுக்கையில் இருக்கிற இந்த ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் விடுவிப்பீராக ஆண்டவரே. செஞ்சேரியில எந்த பலவீனங்களோ நாசமோசங்களோ உள்ள நுழையாதபடிக்கு கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி கொடுக்கிறோம். அவங்க சின்ன சின்ன வியாபாரிகள் இருக்கிறாங்கப்பா, விவசாயிகள் இருக்கிறாங்க ஆண்டவரே. இதோ தகப்பனே, வேலைக்கு போகிற நபர்கள் இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து அருளுவீராக. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்தித்து அருளுவீராக. இப்படி செய்கிற அன்பிற்கு கொடா கோடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் என்று சொல்லி இப்படி கரத்திரங்களை தாழ்த்துகிறோம். இப்போவும் வார்த்தைக்கு நேராய் கடந்து போகிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
வந்திருக்கிற ஒவ்வொருவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட விசேஷமாய் இறுதி பரிசுத்தமான ஓய்வு நாளில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்த மாதம் என்பது நமக்கு அடுத்த ஓய்வு நாள் என்பது அடுத்த மாதத்துக்குள்ள நாம் கடந்து போகும்படி செய்துவிடும். ஆனா இன்னைக்கு தேவனுடைய பரிசுத்தமான ஓய்வு நாள் இறுதி, இந்த மாதத்தினுடைய இறுதி நாள்ல வந்திருக்கிறோம். அதுல சுருக்கமாய் ஒரு சில பகுதிகளை தியானித்து தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறோம். அல்லேலூயா. நம்மை கர்த்தர் அழகாய் ஆராதனை நடத்தியிருக்கிறார். இனிமேலும் கர்த்தர் நடத்துவாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 118 அதிகாரம் 1 முதல் 10 வரையிலும் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 118 அதிகாரம் 1 முதல் 10 வசனம் வரை. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டுள்ளி விசாலத்தில் வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். ஆமென். 10 வசனம் வரையலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 118 அதிகாரம் 1 முதல் 10 வசனத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வசனத்தின் வாயிலாக கர்த்தர் தாமே இடைப்பட்டு நீர் பேசுவீராக. எங்களை மறைத்து ஆண்டவரே உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் சிறுக நான் சிறுக நீர் மாத்திரம் பெருகுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த செஞ்சேரிஸ் ஜெப வீட்டின் சார்பாக ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல பார்க்கிறதான ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களோடு உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த பரிசுத்தமான கடைசி ஓய்வு நாளிலே தேவன் தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வார்த்தை. சங்கீதங்களின் புஸ்தகம் 118 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 118 முதல் வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தரை துதியுங்கள். சங்கீதக்காரர் இப்படியாய் அழகான சங்கீத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். முதலாவது நீங்களும் என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்க வேண்டுமாம். அவரை துதிக்கும் போது என்ன நடக்குது? அவர் நல்லவராய் இருக்கிறார். அவர் நல்லவராய் இருக்கிறபடி என்ன நடக்குது? அவர் கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. கிருபைனா என்னங்க? கிருபை 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 நல்லா பாட்டெல்லாம் சினிமாவிலெல்லாம் பாடிட்டாங்க கிண்டல் அடிச்சு. ஆனா அந்த கிருபையினுடைய வார்த்தையினுடைய அர்த்தத்தை தெரியாதபடிக்கு சினிமாவில் கூட பாடியிருக்கிறாங்க. நம்ம தான் கோவப்படுறோம், ஆனால் ஆண்டவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். சே, பாட்டை எடுத்து எப்படியெல்லாம் பாடுறாங்க வரும்னு. அப்போ அந்த கிருபைக்கு அர்த்தம் தெரியாமலே நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. எது கிருபைங்க? அப்படி பாதுகாப்பு. ரெண்டாவது இல்லை, பாயிண்டே வரலையே. கிருபைங்கிறது என்ன தெரியுங்களா? எத்தனை பாவம் செய்தாலும் நம்மளை மன்னிக்கிறாரே, அதுதான் கிருபை. இன்னைக்கு நம்ம ஒருத்தரை மன்னிக்கிறோமா? யோசனை பண்ணி பாருங்க. யாராவது ஒருத்தர் நமக்கு தீங்கு பண்ணிட்டாங்கன்னா, புதுகுக்கு பின்னாடி பேசிட்டாங்கன்னா, அந்த காரியம் காதுல கேட்டு வச்சுக்கோங்க, நம்ம என்ன செய்வோம்? ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 24 மணி நேரமாவது மன்னிக்க மாட்டோம். பார்த்தா திருப்பிட்டு போயிடுவோம். அல்லேலூயா. அங்க வர்றாங்கன்னா அவளா இப்படி போயிடுவோம். நமக்கு எதுக்கு? அல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? ஆமேன்ட்டாங்க. அப்போ ஆண்டவர் எவ்வளவு கிருபை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பாவம் செய்தாலும் அவர் நம்மை தண்டிக்காம ஒன்னே ஒண்ணு செய்யறாரு. மகனே, நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ மனம் திரும்பு. நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ மனம் திரும்பு. கிருபையாய் மனம் இறங்கி இருக்கிறார். நான் பிறக்கும் போதே ஆண்டவருக்குன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்னை பார்க்காம இருந்திருப்பாரா? கண்டிப்பா பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாரு. ஆனா அந்நாட்கள்ல அவர் கண் பார்வைக்கு முன்னாடி என்னுடைய பாவமானது எவ்வளவு பெரிதாக இருந்திருக்கிறது. வாயின் வார்த்தையில பாவம், கண்ணுல பாவம், செயல்பாடுகளில பாவம், பாவம் பாவம் எல்லாத்தையும் பார்த்து அவர் கிருபையாய் மன்னிச்சு விட்டதுனாலதான் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நிக்கிறேன். அல்லேலூயா. அவர் ஒருவேளை தண்டிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நின்றுக்கவே முடியாது.
நான் மாத்திரமில்லை, உங்க சொந்த மனசாட்சிக்கு தெரியும். அல்லேலூயா. உங்க ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு மனசாட்சி இருக்குது இல்லையா? வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். உங்க கணவருக்கு தெரிய வேண்டாம், உங்க மனைவிக்கு தெரிய வேண்டாம், உங்க பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டாம். இயேசு எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். அதுக்கும் மேல இயேசுவுக்கு அப்புறமாய் உங்க சொந்த மனசாட்சி, நம்ம சொந்த மனசாட்சிக்கு தெரியும் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி. அப்படி இருக்கும்போது நாம் இப்ப உட்கார்ந்து இருக்கிறது என்னங்க? அவர் கிருபை, அவர் கிருபை. அதெல்லாம் சொல்லுவேன் அடிக்கடி. அநேக பேருக்கு என்னென்னமோ பெரிய பெரிய வியாதிகள் வருது. ஆனா தேவன் நமக்கு அனுமதி கொடுக்காதது அவருடைய கிருபை. என் பிள்ளைக்கு வேண்டாம், என் பிள்ளைக்கு வேண்டாம். அநேக இடங்களுக்கு நான் போகும்போது செபிக்க கூப்பிடுவாங்க. பெரிய பெரிய வியாதியா இருக்கும். அந்த வியாதியெல்லாம் பார்த்தா ரொம்ப பயந்துருவேன். எவ்வளவு செலவு பண்றாங்க, இந்த வியாதியினுடைய கொடூரம் எப்படி இருக்கேன்னு சொல்லி. அந்த டைம் ஒண்ணு யோசிப்பேன், அவர் பிச்சையில நான் நிக்கிறேன். இல்லையா? அதுதாங்க உண்மை. அதை பார்க்கும் போதெல்லாம், அந்த வியாதியின் படுக்கைகளை பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் வரும். ஐயோ, இதெல்லாம் வந்தா நம்ம தாங்கவனா? நான் அதை அறிந்து என்னை ஆசீர்வதிக்கிறாரே, அவர் பிச்சை கொடுக்கிறாரே, அவர் கிருபையை கொடுக்கிறாரேன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு இந்த கிருபையின் நாட்கள்ல இருந்தும் கூட நம்ம அவரை துதிக்க மாட்டேங்கிறோம். அல்லேலூயா. வியாதியில இருக்கிற மனுஷன் கையை வைத்து துதிக்க முடியாது. ஆனா இன்னைக்கு அந்த காரியங்களை நமக்கு கொடுக்காம ஆண்டவர் வைத்திருக்கிறதே அவருடைய கிருபை. புல் தடிக்கி விட்டு கீழே விழுந்து சாகிற பயில்வான்கள் இருக்கிறார்கள். பயங்கரமான பயில்வான். ஆனா புல் தடிக்கி விட்டு கீழே விழுந்து செத்து போயிடுவானா? ஆனா இன்னைக்கு தேவன் நம்மை வைத்திருக்கிறாரே. யோசனை பண்ணி பாருங்க. நான் யோசனை பண்ணுவேன், தனஜோதியமா நடந்து போகும்போது பார்ப்பேன் பின்னாடி. ஆனா அவங்க கிட்ட பாத்துமா பாத்துமா சொல்ல மாட்டேன். ஏன்னா எப்பவுமே பார்த்துன்னு சொல்லும் போது தான் தவறு ஏற்படும். விட்டுருவேன். அவங்க கால் பார்த்தீங்கன்னா ஒரு கால் மடங்க மாட்டேங்குது, இப்படியே போவாங்க. நான் பார்ப்பேன், இந்த கல்லு பள்ளமெல்லாம் இருக்குதா, எப்படி ஆண்டவரே போறாங்க. அன்னைக்கு இரவு வேளையில நாங்க பார்த்தோம். அவங்க போகல, உள்ளுக்குள்ளே நின்றுட்டாங்க. எப்படி போயிருப்பாங்கன்னு யோசிச்சு, உண்மையிலேயே அங்க போய் நான் யோசிச்சு பார்த்துட்டு தான் போனேன், எப்படி போயிருப்பாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லி. அது கிருபை, அவங்க பலன் இல்லை, அது கிருபை. நீங்க நினைக்கிறீங்களா நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு சொல்லி? இல்லவே இல்லை. அந்த சாப்பாடு ஆகாரம் எல்லாமே அவருடைய கிருபை. இல்லைன்னா அது செமிக்காது. ஒரு வாலிப பையனுக்கு பித்த பை ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. உணவு அப்படியே ஓசில தான் போகுதான். அதை பார்த்தோன்னு நான் ஒண்ணு நினைச்சேன், வாலிப பையனுக்கு அது நிலையா? உங்க பிச்சையில நான் நிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யோசனை பண்ணி பாருங்க. பிறந்த குழந்தைகளுக்கு நிறைய வியாதிகள் வருது. ஆனா இன்னைக்கு நமக்கு தேவன் கிருபையாய் வைத்திருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணுங்க? இந்த கிருபைக்கு அவரை துதிக்க வேண்டும், துதிக்கணும். ஒவ்வொரு டைம்லயும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க காலையில வரும்போது கார்ல வரல, வண்டியில தான் வந்தோம். ஸ்பீடா அழுத்திட்டு வந்துட்டோம், லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி. எப்பவும் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம், மறந்துட்டு வந்துட்டேன். கொஞ்சம் தூரம் வந்த பிறகு ஒரு நல்ல புது கடை ஒன்று திறந்துருக்காங்க போல இருக்கு. உட்கார்ந்து டீ குடிச்சா அவ்வளோ ஸ்ட்ராங் டீயா இருந்துச்சு. அதை ஒரு வாய் குடிச்சு கீழே வச்சுட்டு நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த டீக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் தயவு பாராட்டுகிறவரா இருக்கிறார். அவருக்கு தெரியுங்க எந்த நேரத்துல எதை எப்ப நமக்கு கொடுக்கணும்னு தெரியும். அதனாலதான் அவர் நல்லவரா இருக்கிறார். நம்ம அவசரப்படுற மாதிரிலாம் கொடுக்க மாட்டார் ஆண்டவர். அவர் ஏற்ற சமயத்துல ஏற்ற வேளையில அவர் கொடுப்பார். ஆனா நம்ம என்ன செய்யணும்? துதிக்க வேண்டும். பாருங்க, நிறைய கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு தவிக்கிறவங்க இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் நல்ல வீட்டை இடிச்சிட்டாங்க. அருமையான வீடு, அந்த காலத்துல கட்டின வீடு, 100 வயது பழமையான ஒரு வீட்டை இடித்து அவங்க, நான் அப்பவே சொன்னேன் அவங்க கிட்ட, வீட்டை இடிக்காதீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க, இந்த மாதிரி வீடு கிடைக்காது, அது தானா இடிஞ்சதுன்னா பாத்துக்கலாம், நீங்களா இடிக்காதீங்க. அவங்க சொன்னாங்க, இல்லைங்க இடிச்சிட்டு பூரா டைல்ஸ் போட்டு வீட்டை சூப்பரா பழுங்கு மாதிரி கட்டிடணும் அப்படின்னு வேலை ஆரம்பிச்சாங்க. இடிச்சாங்க, வேலையை ஆரம்பித்தார்கள். அப்போ அவங்க வீட்டுல கணவர் நல்லா இருந்தார், சுகமா இருந்தார், லோன் எல்லாம் வந்தது, எல்லாத்தையும் செஞ்சாங்க. போக போக ஒரு 6-7 மாதத்துல அவங்க கணவர் முற்றிலுமாய் பலவீனம் அடைந்தார். அவங்க எதிர்பார்த்திருப்பாங்களா? அந்த லோனை அவங்க கணவர் சைன் பண்ணாதான் வாங்க முடியும். அவங்க மனைவி சொல்றாங்க, என்னுடைய கணவரால சைன் பண்ண கூட முடியல வெறும் 6 மாதத்துல. நான் அந்த கையை பிடிச்சு பாக்குறேன், நடுங்குது. 6 மாதத்துல அவ்வளோ பெரிய மனிதன்
சோர்வுற்று ஒண்ணுமே இல்லாம இப்ப சாக கிடக்கிற மாதிரி இருக்கிறார். வீட்டு காரியம் அப்படியே நின்று போச்சு. அல்லேலூயா. அவங்க யாரை நம்பி ஆரம்பித்தார்கள்? அதுதான் என்னுடைய கேள்வியா இருந்தது. அவங்க கணவருடைய பலனை நம்பி ஆரம்பித்திருக்கிறார்கள். கணவர் மூலமா வரக்கூடிய லோனை நம்பி ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுதான் பாதியில நிக்குது. அல்லேலூயா. அவங்க ஒருவேளை ஜெபம் பண்ணி இயேசுவை நம்பி ஆரம்பித்திருந்தாங்கன்னா இந்நேரம் முடிஞ்சிருக்கணும். ஏன் தெரியுங்களா? கிட்டத்தட்ட 4 வருடங்கள் ஆகிறது. எந்த மாதிரி வீடு? நீங்க பின்னாடி கட்டிட்டு இருக்கீங்க இல்லையா, 3 பெட்ரூம் வச்ச மாதிரி, அந்த மாதிரி வீடு. பெரிய வீடு கூட இல்ல, அளவான கச்சிதமான வீட்டை கூட 4 வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சு, கட்டி முடிக்க முடியவில்லை. ஏன் போன வாரம் கூட நான் பாட்டு வந்தேன், அப்படியே நிக்குது. அவங்க கேக்குறாங்க, அவர் ஏதாவது சைன் போடுவாருங்களா? சைன் போட்டாதான் லோன் கிடைக்கும். பாதியில நிக்குது. அவங்க ஒருவேளை இருக்கிறத வச்சு வாழ்ந்திருந்தாங்கன்னா இந்த கடன் பிரச்சனை வந்திருக்குங்களா? இனி இப்ப வாங்க போற லோனுக்கு யார் அடைப்பா? யோசனை பண்ணி பாருங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு ஆம்பளை அப்படிங்கிறது சம்பாதனை கொண்டு வருகிற ஒரு ஆண்மகன் இல்லைங்களா? போய் அங்கே இங்கேயும் உழைத்து சம்பாதித்து கொண்டு வந்து கொடுக்கறது பெரிய ஆசீர்வாதம். ஆனா இன்னைக்கு அந்த வீட்டுல ஆம்பளை அப்படிங்கிற காரியம் முடிந்து போன நிலைமையில் இருக்கு. நான் யோசனை பண்ணேன். அவரால் கீழே இறங்கி நடந்து வர முடியல. நடந்து வந்துட்டாரு, மேல போக முடியல. நான் கையை தூக்குறேன், கால் மேல போக மாட்டேங்குது. எங்க அப்பா காலை பிடிச்சு மேல வைக்கிறாங்க, நடக்க முடியல. வெறும் 6-7 மாதத்துக்குள்ள இந்த மாதிரி நடக்குது. அப்போ தேவன் சொல்லுகிறார், எந்த சமயத்துல வேணா, எந்த மனுஷனுக்கு வேணா, என்ன வேணா ஆகலாம். அல்லேலூயா. அதுதாங்க உண்மை. அதை ஒண்ணு மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டோம்னா அவரை துதிச்சுக்கிட்டே இருப்போம். வைராக்கியம் நமக்குள்ள இருக்காது. இரவு நேரத்துல படுக்கிற நமக்கு காலையில எந்திரிப்போமான்னு சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுங்களா? நாளைக்கு காலையில மறுபடியும் வந்து நான் உங்களை பார்ப்பேன் சொல்ல முடியுமா? சான்ஸே இல்லை. என்ன வேணா நடக்கலாம். என்னங்க இப்படி அவசகுணமா பேசுறீங்கன்னு நினைக்காதீங்க. அதுதான் ரியல் ஃபேக்ட், உண்மை அதுதான். அப்படி இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை துதிக்க வேண்டும். முதலாவது கர்த்தரை துதிக்கணும். அந்த குடும்பம் கர்த்தரை துதிக்க மறந்து விட்டது. எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார் அந்த குடும்பத்துக்கு. 2 பிள்ளைகளை திருமணம் செய்து வைத்திருக்கிறார் ஆண்டவர். அதெல்லாம் மறந்துட்டாங்க. மறக்கும் போதுதான் பிரச்சனை உண்டாகுது. அல்லேலூயா. எப்போ கர்த்தரை மறக்கிறோமோ அந்த வீட்டுல ஆணி வேற ஆண்டவர் பிடுங்கிடுவார். நல்லா நாம வச்சுக்கோங்க. கர்த்தரை ஒருபோதும் மறக்கவே கூடாது. அது ரொம்ப பெரிய தவறா போய்விடும். பாருங்க, அவரை மறக்கிறவர்களுக்கு என்ன நடக்குதா? சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் நினைக்கிறேன். எடுத்து வாசிமா. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 22வது வசனம். தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், நான் உங்களை விடுவிப்பதில்லை. பாத்தீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க. மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. தேவனை மறக்கிறவர்களே. யாரை குறித்து ஆண்டவர் இடத்துல பேசுகிறார் அப்படின்னா, தேவனை, இயேசு கிறிஸ்துவை மறந்து போகிற ஜனமே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். எதை? கர்த்தர் உங்களுக்கு நன்மை செஞ்சிருப்பார், எத்தனையோ நன்மைகள். ஆமாவா இல்லைங்களா? அவர் செஞ்சிருக்கிறாரா இல்லையா? செஞ்சிருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணுங்க? எப்பவுமே மறக்க கூடாது. அப்படி மறந்து போகிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்றாரு, மறந்து போயிட்டீங்கன்னா, மறந்து போகிறது பிரச்சனை இல்லை. மறந்து போயிட்டீங்கன்னா என்ன நடக்குது? நான் உங்களை பீறி போடுவேன் அப்படின்னு என்னங்க அர்த்தம்? பீறிடுவேன்னா பூனையை பார்த்துருக்கிறீங்களா? புரண்டி விட்டுருவேன். புலி ஒரே அட்டிதான். சிங்கம் ஒரு அட்டிதான், கையை செத்த பையன், அவ்வளவுதான். நான் எடி பேய் எடின்வாங்க, இழுத்தடிச்சா. அந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை சிருஷ்டித்தவர் என்ன செய்கிறாராம்? பீறி போடுவாராம். அப்படி பீறி போடும்போது நடக்குது, ஒருவரும் நம்மை விடுவிப்பதில்லை. ஆண்டவர் ஒரு மனுஷனை பீறி போட்டார்னா, அடிச்சாருன்னா ஒருத்தரும் எழுப்ப முடியாது. அதுதான் உண்மை. எந்த டாக்டராலும் எழுப்ப முடியாது. எந்த மருத்துவராலையும், எப்பேற்பட்ட ஒரு பெரிய சயின்டிஸ்டாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை உருவாக்கினவர் அவர். நம்மை ஆண்டவர் நம்மகிட்ட என்ன கேட்கிறாரு? மறந்து போயிடாத. நான் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீ மறந்து போயிடாத மகனே, மகளே. மறக்க கூடாதுன்னா என்ன செய்யலாம்?
காசு பணத்தை அவர் கேட்கவே போறதில்லை. எப்பவுமே அவரை துதிக்கணும், அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நன்மை பெற்றதுக்கு அப்புறம் அவரை மறந்து போகிறார்கள். அந்த குடும்பம் மறந்து போச்சு. ஒவ்வொரு காரியத்துக்காக போய் ஜெபம் பண்ணுவோம். எங்களை மறக்கல, இயேசுவை மறந்து விட்டார்கள். இயேசுவை மறந்து அவங்க வழியே வேற பக்கம் மாறிடுச்சு. சொல்ல போனா இயேசு கிறிஸ்துவை மறந்து அவங்களுடைய வழி தேவையில்லாத கோயில்களுக்கு, தேவையில்லாத இடங்களுக்கு கடந்து போயிற்று. கர்த்தர் சும்மா இருப்பாரா? எத்தனையோ நன்மை செஞ்சேன், என்னை நீ மறந்துட்டியேன்னு சொல்லி அவர் பீறி போட்டார். எங்க கை வைப்பாரு தெரியுங்களா? ஆணி வேற அசைச்சிருவார் ஆண்டவர். அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க அவர் இறந்து போனாலும் பரவாயில்ல, லோன் கிடைச்சிரும், நாங்க கட்டி முடிச்சிருவோம்னு சொல்லி. எப்பவுமே நம்ம எதை ஆகாதுன்னு நினைக்கிறோமோ அதை தான் மூளைக்கு தலைக்கல்லாய் ஆண்டவர் மாற்றுவார். புரிந்து கொள்ளுங்க. அவங்க நினைக்கிறாங்க எல்லாம் அவரு, அவ்வளவுதான் அவரு. நான் போய் பார்க்கிறேன், அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அவங்க கணவர் இன்னொரு பக்கம் படுத்து கிடக்கிறாரு, படுத்த படுக்க மோஷன் எல்லாமே அங்க இங்கேயே. ஆனா இங்க பிள்ளையோட சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சத்தம் பலமா இருக்குது அந்த கிராமத்துல. எனக்கு வேதனையா இருந்தது. அப்ப நான் நினைச்சேன் ஒண்ணு, இன்னைக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா புருஷன் செத்து போனோம் நல்லா இருக்கலான்னு? சான்ஸே இல்லை. இருக்கிற வரைக்கும் மதிப்பு தெரியாதுங்க. அல்லேலூயா. ஒரு பொருளோ மனுஷனோ பக்கத்துல இருக்கிற வரையிலும் ஒண்ணுமே தெரியாது. போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த ஊர்ல என்ன மதிப்பு அந்த குடும்பத்துக்குன்னு சொல்லி. நான் அதை பார்த்தேன். எத்தனை நாட்கள் அவர் இருக்க போறாரோ தெரியல அந்த உலகத்துல. இயேசு இப்படிதான் அடிப்பார். அவர் அடிச்சா எழுப்புவதற்கு ஒருவனும் கிடையாது. பரிந்து பேசினாலும் வேலையாகாது. நல்லா வச்சுக்கோங்க. அவரை மட்டும் மறந்துடாதீங்க. அவரை எப்பவும் துதிச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா அவர் நல்லவர். எப்பவுமே அவரை துதிக்கணும். வாயில சபிச்சிடாதீங்க, ஏன்னு கேள்வி கேட்டுறாதீங்க. அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்க நான் கண் கூட பார்த்து வந்திருக்கிறேன். போட்டோ கூட இருக்கு என்னுடைய மொபைல்ல. அந்த அந்த அருமையான அந்த ஐயாவுடைய போட்டோ கூட எடுத்து வச்சிருக்கிறேன். முடியாம படுத்து கிடக்கிறாரு. தலை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம். நல்லா இருந்த மனுஷர். தொப்பை பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெருசு இருக்கும். பயங்கரமா சூப்பரா இருந்தவர். ஒரு நொடி பொழுதுல அவருடைய உடம்பு மாறிவிட்டது. இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. இது யாருக்கு உண்டாகுது? இது எப்ப உண்டாகுது? அதுதான் விஷயம். யாருக்கு உண்டாகும்? தேவனை மறக்கிற குடும்பத்துக்கு இது உண்டாகும். நன்மை பெற்று மறக்கிறோம் பாத்தீங்களா, அவர்களுக்கு இது உண்டாகும். எப்ப உண்டாகும்? உடனே உண்டாகும். அன்னைக்கு சொன்னாங்க தெய்வம் நின்று கொள்ளும், அரசன் நின்று கொள்ளுவான், தெய்வம் ஏதோ ஒரு வார்த்தை மாற்றி சொல்லிட்டு போல. ஆனா இன்னைக்கு தெய்வம் உடனுக்குடனே வந்து கை வைக்குது. நிறைய வீடுகளில் பாக்குறேன். உடனே அடி. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதுக்கு அடி உடனே. ஏன் தாமதம், ஏன் காரியம் அப்படின்னா உடனே ஆண்டவர் கை வச்சாருன்னா முடிஞ்சது. அவர் சொல்றாரு, நான் பீறி போடுவேன், ஒருவனும் விடுவிப்பதற்கு இல்லை. ஊழியக்காரங்க ஜெபிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் கைவிடாது. ஆண்டவர் கை வச்சாருன்னா முடிஞ்சது. புரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, அடுத்த ஒரு வசனம் சொல்லுகிறது இப்படியாய். 5வது வசனத்தை வாசிக்கலாம். 118:5 சங்கீதங்களின் புஸ்தகம் 118ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். அல்லேலூயா. என்னங்க அர்த்தம்? நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்னு என்னங்க அர்த்தம்? கஷ்டத்துல, ஆபத்தான சூழ்நிலையில, பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், பண தேவையா இருக்கலாம், இல்ல வியாதியின் படுக்கையிலிருந்து ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுக்க மாட்டீங்களா, இயேசுவே இந்த வீக்கத்தை தணிக்க மாட்டீங்களா, என்னால மாத்திரை சாப்பிட முடியல ஆண்டவரே, என்னால ஊசி போட்டுக்க முடியல, டாக்டரை போய் பார்க்க முடியல, என்னை குணப்படுத்த மாட்டீங்களான்னு சொல்லி கூப்பிடுறீங்கல்ல, அதுதான் நெருக்கமான ஒரு சூழ்நிலை. இன்னொரு காரியம், பண தேவை. ஆண்டவரே நான் பணம் கொடுக்கணுமே, நான் கேட்கிறாங்களேப்பா, நான் யாருகிட்ட போய் கேட்பேன், நான் யாரிடத்துல போய் விசாரிப்பேன், ஒருவர் எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லையே, எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா, முதல்ல என்னை விடுவிக்க மாட்டீங்களா, ரெண்டாவது எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களான்னு சொல்லி நெருக்கத்துல கூப்பிடுறீங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் ஆண்டவர் என்ன செய்கிறாரா, கர்த்தர் நம்முடைய கூக்குரலை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். அல்லேலூயா.
அதுல இங்கிலீஷ்ல அருமையான ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வசனத்தை மட்டும் இங்கிலீஷ்ல வாசினா சத்தமா. 118:5. When I was in great trouble, When I was in great trouble, I cried out to the Lord. I cried out to the Lord. He answered me He answered me. and set me free from my trouble. Set me free from my trouble. அதனா நெருக்கத்துல, கஷ்டத்துல, துயரத்துல, வறுமையில, வியாதியின் படுக்கையில நான் கூப்பிட்டேன். என் ஆண்டவர் என் கூக்குரலை கேட்டு என்னை விடுதலை செய்தார், விசாலத்துல வைத்தார். அப்படின்னா என்னை விடுவித்து ஃப்ரீயா. ஹல்லேலூயா. உங்களை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டா எப்படி இருக்கும்? இப்ப ஜாக்கிய நம்ம கட்டியே வச்சிருக்கிறோம். அவிழ்த்து விட்டோட ஃப்ரீயா. அவிழ்த்து விட்டோட என்ன அர்த்தங்க? ஃப்ரீயா ஓடுறா சொல்றமா இல்லைங்களா? இன்னைக்கு வந்து நிக்கிறான். ஒரு வாரமா அந்த பையனை பார்க்கவே முடியல. இன்னைக்கு வந்தா, நைட்டு வந்தா வால் ஆடிட்டு நிக்கிறான். அவன் தெரிஞ்சுக்கிட்டான் ஜெபிச்சிருக்கிறாங்க நமக்காக. வால் ஆடுது உள்ள இருந்து. நன்றி. அதுக்கு பாருங்க, ஒரு பிஸ்கட் கொடுத்தா அந்த நாய்கள் மறக்கவே மறக்காது. நான் பசியில இருக்கிறேன், எனக்கு இவங்க ஒரு பிஸ்கட்டை கொடுத்தாங்க. 10 பிஸ்கட் இல்ல, 1 கொடுத்தாலும் நான் பசியில இருந்தேன், இவங்க எனக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி நன்றியோடு இருக்கும். நமக்காக யுத்தம் பண்ணும். அப்படிப்பட்டதுதான் நாய். அதை வந்து விடுதலை செய்யறாங்க. இவங்க போன என்ன செய்யறாங்க? அவுத்து விடுறாங்க. அது ஃப்ரீயா ஓடுது. அப்படிதான் தேவன் சொல்லுகிறார், நெருக்கத்துல கூப்பிடுகிற ஜனங்களை கர்த்தர் விடுதலை செய்கிறவராய் இருக்கிறார். எப்போ? அவரை துதிக்கும் போது. அவரை துதிச்சுட்டு நெருக்கத்துல கூப்பிட்டு பாருங்க, கர்த்தர் உங்களை விடுவிப்பார். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பார், வியாதியின் படுக்கையிலிருந்து விடுதலை கொடுப்பார், பயத்திலிருந்து விடுதலை கொடுப்பார், நாச மோச விபத்திலிருந்து விடுதலை கொடுப்பார், போக்கில் வரத்தில் விடுதலையாய் நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆனா அவரை கூப்பிடணுங்க. அவரை துதிச்சு அவரை கூப்பிடணும். இன்னைக்கு நம்ம துதிக்கிறதையும் மறந்துடுறோம், கூப்பிடுறதையும் மறந்துடுறோம். அந்த குடும்பத்தை போல நாம் இருக்கவே கூடாது. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாய் இருந்தது. எவ்வளவோ தடவை சொன்னோம், ஆண்டவரை துதிங்க, கர்த்தரை தேடுங்கள். சொல்லாம இல்ல, நாங்கள் சொன்னோம். என்னுடைய தகப்பனார் சொன்னார், நானும் சொன்னேன். செவி கொடுத்து கேட்க அவங்க ஆயத்தமாவே இல்லை. இப்ப தெரியாது, ஒரு தடவை தான் தெரியும். எப்போ? இழப்புக்கு அப்புறம் தான் தெரியும் கர்த்தர் யார் என்பதை குறித்து. அதாவது எறும்பு கடிச்சும் போது ஒண்ணுமே தெரியாது இல்லைங்களா? அப்படி நல்லா இருக்கும். அடுத்த நாள் மறுபடியும் சொரிஞ்சு பார்த்தா அப்படி இருக்கும். ஒரு தடவை பட்டுச்சுன்னா என்ன நடக்கும்? மறுபடியும் சொரியும். நல்லா இருக்க ஐயா, நல்லா இருக்கேன், எதையாவது சொரிஞ்சுக்கிட்டே இருப்போம். அது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா புண்ணாகி வடுவாகி குழி விழுகும் போதுதான் அதை குணப்படுத்த முடியாம, ஐயோ இது என்ன இப்படி இருக்குதே. அதுதான் கர்த்தரை மறந்து போகிறவருடைய நிலை. வசனத்தை, அடுத்த வசனத்தை வாசி கேட்கலாம். 6ஆம் வசனம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா. எப்ப யூத ராஜ சிங்கமாகிய கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறாரோ, நாம் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுக்குங்க, அதுதான் உண்மை. ஒரு ஏழை விதவை ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு 3-4 பெண் பிள்ளைகளை வைத்திருந்தார்களாம். அந்த விதவை வாழ்ந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். 40-50 வருடம் குறைந்தபட்சம் நடந்திருக்கும். அவங்க கணவர் தவறிவிட்டார். 4 பெண் பிள்ளைகளை வச்சு அவங்க தான் வளர்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன குடிசையில தங்கி இருக்கிறாங்க. அந்த குடிசையை கட்டி கொடுத்தது அவங்க வீட்டுக்காரு. திடீர்னு பார்த்தா அந்த பகுதியில ஒரு பெரிய கோடீஸ்வரர் வந்து நிலத்தை வாங்கிட்டார். நிலத்தை வாங்கினோன்னே இவங்க இடம் மட்டும் திஷ்டி பொம்மை ஆட்டம் அந்த கோடீஸ்வரருக்கு இருந்திருக்குது. ஹல்லேலூயா. அந்த கோடீஸ்வரர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, மேனேஜரை விட்டு கேட்டிருக்காரு, அந்த அம்மாவை காலி பண்ண சொல்லு, என்ன செய்யலாம், நம்ம அந்த நிலத்துக்கு எவ்வளவு விலையை கொடுத்துடலாம், நீ கேளு அப்படின்னு. மேனேஜர் போய் கேட்டிருக்கிறாரு, நான் கொடுக்க மாட்டேன், என் கணவர் கட்டின வீடு இது. ஹல்லேலூயா. ஏமா குச்சி தானம்மா அது, குச்சினால எப்படி விட்டுருவீங்களா? அவருடைய உழைப்பு, அவருடைய ரத்தம், நான் போக மாட்டேன். ஓனர்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. அதை கேட்டோன ஓனர் என்ன செய்யறாரு, அவங்க மேலதிகாரி வக்கீல கொஞ்சம் விடுறாரு, போய் விசாரி, போ 2 மடங்கா தரேன்னு சொல்லு காசை. அதை கேட்டு அந்த அம்மா அசரவே இல்லை. 3ஆவதா அந்த ஓனரே வந்துட்டாரு. ஏமா உனக்கு நல்லா இருக்குதா, இவ்வளோ பெரிய இடத்த நான் வாங்கியிருக்கிறேன்,
உன் வீடு வர்ற வழியில இருக்குது, திருஷ்டியாட்டு இருக்குது, இந்த வீட்டை எனக்கு நீ கொடுத்துரு, உனக்கு 5 மடங்கு நான் காசு தரேன். எவ்வளவு மடங்குங்க? 5 மடங்கு. ஆனா அந்த ஏழை விதவை போகவே இல்லை. நான் போக மாட்டேன், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், அவர் நான் போக மாட்டேன். அந்த விதவை சொல்றா, நான் போக மாட்டேன். ஏமா இப்படி கஷ்டம் பண்ணிட்டு இருக்கிற? உன்னைய காலி பண்றதுக்கு எனக்கு விஷயம் தெரியும். 4 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிறியே, ஆம்பளை இல்லாத வீடுன்னு சொல்லி விட்டு வச்சிருக்கிறேன், இல்லைன்னா அடிச்சு வெளியே வச்சிருவேன், போயிரு வெளியில அப்படின்னாராம். என்ன பயப்படுறீங்களா, பயமுறுத்துறீங்களா, என்ன கேட்க ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அந்த விதவை கேட்கிறாளாம், அந்த அம்மா, என்ன கேட்க ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என் கூட என் ஆண்டவராக இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷனுக்கு என்ன செய்வான்? மனுஷனுக்கு எப்ப தெரியுமா பயம் வரும்? கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னா தான் மனுஷனை கண்டு பயப்படுவோம். ஆனா அந்த விதவை சொன்னாலாம், என்னை மட்டும் இல்லை, என் பிள்ளைகளை கூட தொட முடியாது உன்னால. என் வீட்டுக்காரு போய் இறந்து போயிருக்கலாம், ஆனா என்னுடைய தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு. எங்க இருக்கிறாரு? அந்த ஓனர் கேட்டாராம், எங்க இருக்கிறாரு? காமி. வீட்டுக்குள்ள இருக்கிறாரா, கூரை மேல இருக்கிறாரா? காமி அப்படின்னு கிண்டல் பண்ணாராம். கிண்டல் பண்ணாத, என் கூட இருக்கிறாரு. அதெல்லாம் தெரியாது, சீக்கிரம் இடத்த காலி பண்ணிடு, இல்லைன்னா ஆளை வச்சு காலி பண்ணிடுவேன் அப்படின்னா. அந்த அம்மா சொல்லிச்சான், 10 நாள் டைம் தரேன், 10 நாள் டைம் தரேன். என் வீட்டுக்கு பின்னாடி ஒரு மலை இருக்கு, எட்டி பாரு, அந்த மலை இந்த இடத்துல இருந்து பெயர்ந்து போகும்படி என் ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்டோன்னு அவர் சிரிச்சாராம். 10 நாள் தானே டைமு, மலை எப்ப பெயர்ந்து போகுங்களா? மலையை நகர்த்த முடியுமா? அல்லேலூயா. நகர்த்த முடியுமா? நகர்த்த முடியாதுங்களா? முடியாது. ஆனா அந்த அம்மா வாய் விட்டுருச்சு, என் வீட்டுக்கு நினைக்கிற மலை 10 நாள்ல பெயர்ந்து போகும், இல்லாம காணாம போகும், என் ஆண்டவர் செய்வார், நான் விசுவாசிக்கிறேன். அப்படி செய்யலைன்னா நான் இடத்த காலி பண்ணிடுறேன். அந்த மனுஷன் சொன்னாராம், கையெல்லாம் வைக்க வேண்டாம்டா, வா வேலை முடிஞ்சது, பணமும் கொடுக்க வேண்டாம். அந்த பொம்பளை வாயை விட்டு சிக்கிட்டா, 10 நாள்ல நம்ம இந்த இடத்த முடிச்சிடலாம், வா, சிரிச்சுக்கிட்டே போயிட்டாராம். ஏன்னா அந்த மனுஷனுக்கு தெரியும் மழை போகாதுன்னு சொல்லி. அதே போல ஒவ்வொரு நாளும் அந்த அம்மா ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. முதல்ல துதிக்க ஆரம்பிச்சாங்க, 2வது நெருக்கத்துல தேவனை கூப்பிட ஆரம்பித்தார்கள். நாட்கள் கடந்தது. 1 நாள், 2 நாள், 5 நாள், 6 நாள். அந்த ஓனர் டைரக்டா அந்த மலையை கூட பார்க்கல. ஏன்னா அந்த மலை இருக்குமா இல்லைன்னு நமக்கே பயப்படணும். அது மலை, அதுல சாதாரண மரமா அள்ளிட்டு போறக்கு. அவர் டைரக்டா வீட்டுக்கு வந்து, என்னம்மா 10 நாள் ஆச்சு, வீட்டை காலி பண்றியா, போறியா வெளியில, போய்க்க, வெளியில போ, கிளம்பு கிளம்பு கிளம்பு, எல்லாம் சாப்பாடு எடுத்து விடா வெளியில அப்படின்னு சொன்னோன்னு அந்த அம்மா சிரிச்சுட்டே வெளியே வந்து, ஏய் என்ன பேசுற நீங்க, நான் போறேன்னு சொன்னேன், ஆனா இது நடந்தா போறேன்னு, அந்த மலை இருந்தா போறேன் அப்படின்னு சொன்னேன், போய் பாரு போ அப்படின்னு. என்ன பேசுற, மலை மலை காணாம போச்சுனால அப்படின்னு எட்டி போய் பார்த்துருக்குறாங்க. அந்த மலை இருந்த இடத்துல அந்த மலையவே காணோம். எப்படிங்க காணாம போச்சு? ஜெபம் பண்ணாங்க, ஆனா மலை எப்படி காணாம போகும்? அவ்வளவு ஒரு மலை. அந்த அம்மா எப்ப சவால் விட்டுதோ, ஜெபிக்க ஆரம்பித்து 2வது நாளில அந்த மலையில கிரானைட் கல்லு, கிரானைட் பார்த்திருக்கீங்களா? கிரானைட் கல் தரையில போடுவாங்களே பளபள பளபளன்னு, அந்த மலை பூராமே கிரானைட் குவாரியா இருந்திருக்குது. அது யாரோ ஒருத்தர் கண்ணில் பட்டுருச்சு. 3வது நாளில கவர்மெண்ட் வந்து அதை உடைச்சு, கிரானைட் குவாரியை உடைச்சு தூள் தூளா வேட்டு வச்சு உடைச்சு 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 10வது நாளில அந்த இடத்துல மழை இல்லாதபடிக்கு அத்தனை கல்லையை எடுத்து கவர்மெண்ட் வாரி கொண்டு போய்விட்டார்கள். அல்லேலூயா. மலையை தூக்கிட்டு போகல, தேவன் கவர்மெண்ட்ல பேசி அந்த காரியத்தை முடக்கும்படி செய்தார். தம்மா சொல்லுச்சான், போய் பாரு. அந்த ஆள் பார்த்துட்டு அசந்து போயிட்டாரு, மலை எங்கடா காணோம். மேனேஜரை கூப்பிட்டு கேட்கிறாரு. மேனேஜர் போன் பண்ணி விசாரிக்கும் போது தான் தெரியுது, அந்த மலை கல் குவாரியா இருந்திருக்குது, அது கிரானைட் குவாரியா இருந்திருக்குது. கல்லை உடைச்சு கவர்மெண்ட் எடுத்துட்டு போயிட்டாங்க சார், அங்க மலையை உடைச்சிட்டாங்க சார். 10 நாள்ல முடிந்தது. அப்ப எவ்வளவு பெரிய விசுவாசம் அந்த ஏழை விதவைக்கு. எதனால தெரியுமா? கர்த்தர் அவள் பட்சத்தில் இருந்தார். இன்னைக்கு நீங்க தனியா இல்லைங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா, என் வீட்டுல ஆம்பளை கேட்க ஆள் இல்லை, என் பிள்ளைகளை விசாரிக்க ஆள் இல்லை. யாருக்கு ஆள் இல்லை? உங்களுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லவே கூடாது. தேடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் பட்சத்தில் இருக்கிறார். பயப்படாதீங்க.
வியாதியை கண்டு மனுஷனை கண்டு பயப்படவே பயப்படாதீங்க. அவன் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. கோடீஸ்வரர், லட்சாதிபதியா, ஜெய்ஜாண்டிகா இருந்தாலும் பரவாயில்ல, என் தேவன் பெரியவராய் இருக்கிறார். 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நீங்க ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நான் ஏன் பயப்படணும்? நான் எந்த மனுஷனுக்காக யாருக்காக பயப்படணும்? பயப்படாதீங்க. பயந்துட்டீங்கன்னா வேலை நடக்காது. அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனம் வாசி கேட்கலாம். 8ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். அதே பகுதியில, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலோ கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம். என்னங்க அர்த்தம்? மனுஷனை நம்புறது வேண்டாம். ஒரு சகோதரன் அப்படிதான் சொன்னார். என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன். வழக்கம் போல சொல்லு மச்சான் அப்படின்னு சொல்லி நல்லா பேசுறாப்புல. இல்லடா ஒரு சின்ன உதவி வேணும், ஒரு கைமாத்த ஒரு 2000 ரூபா இருந்தா கூடடா அப்படின்னு. ஒரு என்ன செய்தாராம், ஹலோ 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 ஹலோ. என்ன அர்த்தங்க? டவர் கிடைக்கலையா, தொடர்பு எல்லைக்கு வெளியே போயிட்டார். எப்போ 2000 கேட்டோன்னு, இதுதான் உலகம். அது வரைக்கும் சொல்றா, இதுதான் உலகம். காசு ஏதாவது கேட்டுட்டோம்னா தான் உண்மையான நபர்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். 2வது, நம்ம வியாதியின் படுக்கையில படுத்திருக்கும் போதுதான் உண்மையான நபர்கள் நம்ம கூட இருக்கிறாங்களா இல்லையான்னு அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவங்களே, 2 டைம் தான் உண்மையானவங்களை தெரிஞ்சுக்க முடியும். அது வரையில நம்ம என்ன செய்வோம், அவங்க எனக்காக செய்வாங்க, இவங்க எனக்காக செய்வாங்க. யாரும் செய்ய மாட்டாங்க, யாரும் செய்ய மாட்டாங்க. நான் தான் சொல்லுவேன், மனுஷனை மட்டும் நம்பிடாதீங்க. எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் பரவாயில்ல, நம்பிடாதீங்க. ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி காதல் பண்ணி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. எப்படிங்க? காதலித்து திருமணம் செய்து கொண்டார்களாம். அவங்க எவ்வளவு லவ் பண்ணியிருப்பாங்க. திருமணம் செய்துட்டாங்க. திருமணம் செய்து ஒரு 1.5 வருஷத்துல அந்த அம்மாவுக்கு ஒரு புற்றுநோய் வந்தது. புற்றுநோய். அந்த புற்றுநோய் ஆரம்பத்துல தெரியல, மெல்ல மெல்ல வளர்ந்து நெகக்கண்ணெல்லாம் விழுக ஆரம்பித்தது. கருப்பு கருப்பா மாறி தலைமுடியெல்லாம் மாறிச்சு. எல்லாம் கீழே தொப்பு தொப்புன்னு விழுக ஆரம்பிச்சது. மருத்துவரை விசாரித்த போது சொன்னாங்களாம், புற்றுநோய் வந்து 3/4 ஆயிடுச்சு உடம்புல, இனி எதுவும் செய்ய முடியாதுன்னு. லவ் பண்ணி மேரேஜ் பண்ண கணவர் என்ன தெரியுமா செய்தாரு? என்ன பண்ணிருப்பாரு? காதலித்து திருமணம் செய்த கணவர் என்ன செய்திருப்பார்? உங்க கெஸ். விட்டுட்டு ஓடி. வேற யாராவது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். வேற யாராவது என்ன செய்திருப்பார்? பார்த்து பார்த்து உருகி உருகி, உன் கண்ணை பார்த்தா எவ்வளவு அழகு. காதலிக்கும் போது என்னென்ன வார்த்தையெல்லாம் டயலாக் எல்லாம் விடுறாங்க தெரியுமில்ல. நீ பேசினாலே உன் கூட இருக்கிறதாப்பா, செத்தாலும் பரவாயில்ல இந்த நொடி. எங்க போய் சாக சொல்லுங்க பாப்பா, இங்க சாகு அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்பதான் தெரியும் அவன் சாகுறானா இல்லையான்னு. ஒரு நொடி பொழுதுல ஒரு பையன் ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறான், நான் வாசிக்கிறேன். என்கிட்ட லெட்டர் மாட்டிக்கிச்சு. ஒரு நொடி பொழுதில் என் அன்பே, ஒரு நொடி பொழுது எனக்கு போதும் உன் மடியிலே சாவதற்கு, அது பொழுதெல்லாம் இன்பம். எங்க போய் சாக சொல்லுங்க பாப்பா. சாவுன்னா எல்லாம் சர்வ சாதாரணமா போச்சு. அதை கேட்டோன்னு அந்த பிள்ளை உருகுறா வருங்க. அவளை எதை கொண்டு அடிக்கிறன்னு தெரியல. அல்லேலூயா. இந்த பெண்கள் வந்து நம்பிடுறாங்க, நம்பி நம்பி ஏமாந்துடுறாங்க. முத்து முத்தா எழுதுறாங்க. ஒரே வார்த்தை, சாகரியா இங்க செத்து காமி பார்க்கலாம். இல்ல கையவாது அறுத்துக்க காமிய, விரல அறுத்து, அதான் கையை அறுத்துனா கூட மேல அறுத்துக்குமா, விரல துண்டை அறுத்து போட்டு பார்ப்போம் சொல்லி பாருங்க. இல்லைன்னா முடிய அப்படியே அவனுடைய அழகை கோச்சு பாருங்க. அப்பதான் தெரியும் எவன் எப்பேற்பட்ட ஆளுன்னு. அல்லேலூயா. சோதித்து பார்க்கணும், உடனே சோதிச்சிடணும்.
நிறைய பொம்பளை பிள்ளைங்க அந்த அழகான வார்த்தைகளை பேசும்போது ஏமாந்து போய் கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில பார்த்தா ஒண்ணுமில்லாம போயிருது. பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் வீணா போயிடுறாங்க. அல்லேலூயா. அப்படிதான் அந்த அம்மா ஏமாந்துருச்சு. அது என்ன நடந்திருக்கும் சொல்லுங்களேன். சிஸ்டர் ஒன்று சொல்லிட்டாங்க, என்ன நடந்திருக்கும்? யாஸ்மின் வாய் திறக்க மாட்டேங்கிறா. காதலித்து திருமணம் செய்த கணவர் புற்றுநோயை அறிந்த பிறகு எங்கே என்ன செய்திருப்பார்? ஹாஸ்பிட்டல் விட்டுருப்பார். சரி, அடுத்தது வேற யாராவது? 2 பேரும் செத்து இருப்பாங்க இல்லைங்களா? சரி, ஓகே. கழட்டி விட்டு போயிருவாங்க. வேற யாராவது? அதுல ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அதுதாங்க, தெரிஞ்சுக்கிட்டதே அப்பதான். என்ன தெரியுமா செய்தாரு? கழட்டி விட்டு போயிட்டார். சிஸ்டர் முதல்ல சொன்னாங்க, பாப்பா அது தெரிந்த உடனேயே அந்த அம்மாவை தனியா ஒரு வேலைக்கார பொம்பளைய போட்டு நீ பாத்துக்கோ, உனக்கு சம்பளத்தை நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி அந்த அம்மா தனி அறையில வைக்கப்படணுமா. ஏன்னா அந்த புற்றுநோய் பரவிடும் கடன்னு. அவங்களுக்குன்னு தட்டு, அவங்களுக்குன்னு டம்ளரு, ஒரு வேலைக்கார அம்மாவை போட்டு அந்த அம்மாவுக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு வேற ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து விட்டார். அல்லேலூயா. இது காதலாம். அப்ப எந்த அளவுக்கு இருக்குது? ஒரு பேட்டரி முடிஞ்சா என்ன செய்யறோம்? நம்ம வாட்சில் ஒரு பேட்டரி நின்று போச்சு, என்ன செய்யறோங்க? மாத்தி போடுறோம். அந்த மாதிரி வாழ்க்கையாகி போச்சு இப்போ. இது காதல் அல்ல. அதுதான் தேவன் சொல்லுகிறார், அழக நம்பிராதீங்க. அல்லேலூயா. அழகா ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி 1000 அர்த்தம் உண்டு. 2வது, அவங்க அழகா இருக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி எத்தனை மேக்கப்போ, எத்தனை பவுடரோ, இல்ல எத்தனை கிரீமோ யாருக்கு தெரியும்? அல்லேலூயா. நான் ஒரு சகோதரி கேட்டேன், அவங்க பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தாங்களாம். அவங்க பில் எவ்வளவு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? லைவ்ல கொஞ்சம் பாருப்பா. 5000. ஓகே, ஒரு தரம். வேற யாராவது? என்ன யாஸ்மின் வாய் திறந்து பேசு. அவங்க பில் எவ்வளவா இருக்கும்? நீ பேசாத. 30,000. 2 தரம். வேற யாராவது? யாஸ்வந்த் இல்லைங்களாமா, உள்ள போயிட்டு இருந்தாலே வாங்கிடுறாங்களாமா, நீங்க வேற. ₹75,000 75,000 பியூட்டி பார்லருக்கு. அல்லேலூயா. அப்ப அந்த முகம் எப்படி இருந்திருக்கும்? 75,000 வாங்குறாங்கன்னா அந்த முகத்தை பளபளன்னு மாத்துறதுக்கு எத்தனை காரியத்தை போட்டிருப்பாங்க. அப்போ அந்த ஒரிஜினல் முகத்தை பார்க்காம ஏமாந்துடுறோம். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க உங்களை பத்தி பேசும்போது. இப்ப ஆண்களே சில பேர் அப்படித்தானே போறாங்க. இந்த மாதிரி இங்கிட்டு கொஞ்சம், இது இங்கிட்டு கொஞ்சம். ஒரு பையனை போய் பாக்குறேன், கிறிஸ்தவ பையன் தான். அவங்க அப்பா சொல்றாரு, அவன் மூஞ்சி பாருங்களேன் பாஸ்டர், அவன் மூஞ்சி முகக்கடை பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இதெல்லாம் விளங்குமா? அப்படி அல்லேலூயா. இல்ல, போன வாரம் பாப்பாவுக்கு நடிச்சாங்க, இந்த வாரம் வந்து ரிவெஞ்ச். பிரைஸ் காட். அது உள்ளேயேவா நடத்துவேன்? லைவ்ல தெரிவாளா? இதுக்குதான் சொன்னேன் போன வாரம் பேசாதன்னு. தேவையாது. உங்க அப்பா இது பார்த்து இருந்தாலும் இருப்பாரு, யாருன்னு தெரியும். அந்த தகப்பனார் சொல்றாரு, நான் கிளம்பணும், 9:30 மணி ஆகி போச்சு, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. அவர் சொல்றாரு, அவன் முகரக்கட்டை பாருங்க பாச, மூஞ்சி பாருங்க அவன் எப்படி இருக்கான்னு. முடிய போய் கட்டிங் பண்றான்னா $150 $200 கொடுத்து கட்டிங் பண்ணிட்டு வந்துருக்கான். எது கட்டிங் பண்ணிருக்கான பாருங்க, பொறுக்கியாட்டு இருக்கிறான். ரவுடி சவகாசத்துல கூட நிக்கிறான் பாஸ்டர். எப்படிங்க சபைக்குள்ள அவனை அனுமதிக்க முடியும்? இவன் வந்து நம்ம வீட்டு குடும்பத்து பயனாட்டம் இல்லைங்க. அல்லேலூயா. பசங்க தன்னுடைய முக அழகை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனா அப்படிப்பட்ட பையனை பார்த்தாதான் பிள்ளைங்க, ஆஹா. உண்மையிலேயே அந்த மாதிரி பிள்ளைகளை பார்க்கும்போது நான் யோசனை பண்ணுவேன், எப்படி இந்த பையனை பிடிச்சிருக்குது உனக்கு? ஒரு பிள்ளைகிட்ட கேட்டேன், அந்த பிள்ளை லவ் பண்ணி இருந்தது. அந்த பையனை பார்த்தீங்கன்னா புறா கூடு 2-3 புறா உள்ள தங்கி இருக்கும். அல்லேலூயா. பாக்ஸ் கட்டிங் மாதிரி இங்க குறைச்சிட்டான், இங்க குறைச்சிட்டான். ஒருத்தரால சிரிக்க முடியல. அவன் உன்னையே தான் பார்த்துட்டு இருக்கான் அங்க இருந்து ரொம்ப நேரம்.
இவனை கொண்டு நினைக்கிறேன். அவன் தலைமுடி வாத்தின்னு வச்சுக்கோங்களேன், இப்படி நட்டு நிக்குது. அந்த பிள்ளை அவனை லவ் பண்ணியிருந்தா, இப்படி வாய் இப்படி இருக்குது. அந்த காலத்துல டொக்குழுந்தாலே என்னன்றுவாங்க, என்ன பாவம் பண்றானோ தெரியலன்றுவாங்க. அல்லேலூயா. அதாவது குண்டா இருந்தா சூதுவாது உள்ளது உடம்பு, மனுஷன் ஒல்லியா இருந்தான்னா சூதுவாது உள்ள உடம்புன்னு சொல்லிடுவாங்க கிராமத்துல. ஆமாவா இல்லைங்களா? ஆனா இந்த பிள்ளை, நான் போட்டோ பாக்குறேன், இந்த பிள்ளை நல்லா இருக்குது, பிள்ளை ரொம்ப அழகா இருக்குது. பையனை பார்த்தா கேவலமா இருக்கான். அவனை வந்து எப்படி, நான் கேட்கிறேன், ஏமா இது எப்படிமா அந்த பையனை லவ் பண்ணிட்டுங்க. உண்மையிலே நானும் நான்சி பேசணும். நான்சி எப்படி நான்சி இந்த காலத்து பிள்ளை எப்படி இருக்குதுங்க, லவ் பண்ணா கண் இல்லைன்னு வாங்க சினிமா படத்துல. இந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே இல்லையாட்டு இருக்குது. அந்த பிள்ளையுடைய அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த பையனை. அந்த அம்மா கேட்கறாங்க, தாயார் கேட்கறாங்க, ஏன்டி இவனை எப்படி லவ் பண்ண, நானே பண்ண மாட்டேன். அல்லேலூயா. இந்த மூஞ்சியெல்லாம் எப்படி ஏத்துக்கிறது குடும்பத்துக்குள்ள? அப்ப அந்த முடி வச்சிருந்தா எந்த குடும்பம் ஏத்துக்கும்? அல்லேலூயா. யோசனை பண்ணி பாருங்க. பேண்ட பிட்டா போட்டுக்கிறாங்க கீழே, லேடிஸ் லெகின்ஸ் பாருங்க, பெண்கள் உடுத்துகிற உடையினுடைய இல்லை. இயேசுவே, சரி விட்டுருவா. இயேசுவே ஸ்தோத்திரம். லைவ் போயிட்டு இருக்குது. நான் ஒரு நாள் ஸ்கூலுக்கு முன்னாடி நின்னேங்க. அந்த ஸ்கூலுக்கு முன்னாடி நின்று ஸ்கூலுக்குள்ள எப்படி விடுறாங்கன்னு தெரியல எனக்கு. நான் ஒரு வேளை ஹெச்எம்பா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்தேன்னு வச்சுக்கோங்க, போலீஸ் கமிஷனர் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஆளா பிடிச்சி எல்லாத்தையும் பேண்ட் அவுத்துட்டு இருப்பேன். பொம்பளை பிள்ளைங்க வந்து லெகின்னு சொல்லி போடுறாங்க இல்லைங்களா? அங்க பாருங்க, லெகின் போட்டிருக்கா. ஏமா போடலையா? இவ போட்டிருக்கா பாருங்க, பிட்டுன்னு. அந்த மாதிரி ஒரு பசங்க போட்டுட்டு போறாங்க. தன்னுடைய அழகை பசங்க குறைத்து கொள்ளுகிறார்கள் நாட்கள்ல. அதுதான் உண்மை. அங்க கொஞ்சம் கீரிக்கிறது, இங்க கொஞ்சம் கீரிக்கிறது, இங்க கொஞ்சம் விட்டுக்கிறது, லைனா இங்க ஒரு லைன் வந்திருக்கும். ஐயோ பார்த்தா எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. முடி, அதாவது நம்ம எல்லாம் வெள்ளை முடி ஆகுதுன்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், எண்ணெயெல்லாம் வாங்கி தாடிக்கு இதுக்கு தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனா இவங்க கலர் அடிச்சுக்கிறாங்க. இது ஆனா இதெல்லாம் பார்த்து பொம்பளை பிள்ளைங்க விரும்புதுங்க. அது என்ன கண்ணுன்னு எனக்கு தெரியல விரும்புறது. அதுதான் நான் சொல்றேன், இப்படிப்பட்ட அழகையும் பார்த்து நம்பி விடக்கூடாது. அல்லேலூயா. நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, மனுஷனை அழகான பேச்சிலையும் நம்பிடாதீங்க, அழகா இருக்காங்கன்னு நம்பிடாதீங்க, இப்படிப்பட்ட அழகுலையும் நம்பிடாதீங்க தயவு செய்து. அப்படி நம்பிட்டோம்னா நம்ம ஏமாந்து விடுவோம். அதுதான் தேவன் சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு கண்ணில் உங்களுக்கு பார்க்கறது ஒரு பொருள் அழகா இருந்துச்சுன்னா அதை மேன்மையா நினைத்து விடாதீர்கள். அதுல பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம், அந்த பிரச்சனை நமக்கு தெரியவே தெரியாது. அப்ப கர்த்தர் மேல பற்றுதலா இருப்பது நலம். அல்லேலூயா. அடுத்த ஒரு வார்த்தை பாருங்க, 9ஆம் வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். 9ஆம் வசனம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அது இங்கிலீஷ் வார்த்தை வாசிமா, ஆங்கிலத்துல. It is better to go to the Lord for safety than to trust in human leaders. Human leaders. பிரபுக்கள் அப்படின்னா தலைவர்கள். தலைவர்களை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல நம்பிக்கை வைப்பது, பற்றுதலா இருப்பது நலம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து, எல்லா தலைவர்களையும் நான் சொல்லவில்லை, ஒரு சில தலைவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, மனு வாங்குற மாதிரி வாங்கிட்டு என்ன பண்றாங்க, கப்பல் விடுறாங்க, அது பஜ்ஜி கடைக்கு போயிருது. ஒரு சகோதரன் சொன்னார், அவங்களுடைய கிராம காரியமாய் குறித்து எல்லாத்துக்கிட்டையும் சைன் வாங்கி, அந்த கிராமத்துல வந்து ஒரு தண்ணி டேங்க் வேணும், பொதுவா பெரிய டேங்க். அவர் என்ன பண்ணிருக்காரு, எல்லாத்திட்டையும் சைன் வாங்கி கொடுத்துருக்காரு அவங்க அதிகாரிகிட்ட. அந்த அதிகாரி வாங்கிட்டார். வாங்கி 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் ஆச்சு, ஒரு செயல்பாடும் இல்லை. 4வது மாதம் அந்த சகோதரன் பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு போயிருக்கிறாரு. அல்லேலூயா. என்ன சாப்பிட்றதுக்கு? பஜ்ஜி போண்டா சாப்பிட்றதுக்கு போயிருக்கிறாரு பசியில. பேப்பர்ல சுருட்டி
பஜ்ஜி போண்டா மொத்தமா கொடுத்துருக்காங்க. 10 பஜ்ஜி வாங்கியிருக்கிறாரு, பெரிய பேப்பரை சொல்லி கொடுத்துட்டாங்க. அவர் பஜ்ஜி சாப்பிடும் போது 2வது பஜ்ஜிக்கு மேல இறங்கல. ஏன்? ஆமா, அவங்கள பேச விடப்பா. அந்த பேப்பர் பாத்தீங்கன்னா இவங்க சைன் பண்ணி கொடுத்த பேப்பர். அப்பதான் யோசிச்சாரு, அட பாவி, நான் அத்தனை பேர்த்திட்டையும் லைனா போய் வீடு வீடா சைன் வாங்கி கொடுத்தனே, ஒரு நல்லது நடக்கட்டும்னு. ஆனா இங்க பஜ்ஜி போண்டா கடைக்கு கொடுத்துட்டியாப்பா. இது நிறைய பக்கம் நடக்குதா நடக்கலைங்களா? ஏகப்பட்ட இடத்துல நடக்கும். அதுதான் தேவன் சொல்லுகிறார், தலைவர்களை கூட நீங்க நம்பாதீங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நம்பிக்கை மட்டும் வச்சிடாதீங்க. ஏன்னா எல்லாருமே மனிதர்கள் தான். எப்பேற்பட்ட தலைவராய் இருந்தாலும் அவங்க மனுஷங்க. மனுஷனுடைய புத்தி எப்ப வேணா மாறும். அல்லேலூயா. எப்ப வேணா மாறும். பணத்தை பார்த்தாலும் மாறும், வேற எந்த பார்த்தாலும் மாறிடும். ஒரு செகண்ட் போதும். ஆனா தேவன் என்னைக்கு மாறாதவரா இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் கடைசியா உங்ககிட்ட பேச முடிக்கிறது என்ன தெரியுமா? அந்த மாசத்துல மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம், நலம், நலம். அது மாத்திரமில்லை, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உங்களை விசாலத்திலே கொண்டு போய் வைப்பார். அவர் மாத்திரம்தான் உங்களுக்கு செய்ய முடியும். அப்ப அப்பேற்பட்டவர் நம்ம என்ன கூட செய்யக்கூடாதுங்க, மறக்கவே கூடாது. மறக்காதபடிக்கு எப்பவும் நம்ம என்ன செய்யணும்? துதித்து கொண்டே இருக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாமா? பிரியமானவர்களே, அப்படியே இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தேவ சமூகத்துல, ஆண்டவரே, இதோ இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதோ இந்த மாதத்தினுடைய இறுதி ஓய்வு நாளிலும் என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியில இருப்பதற்காக மக கொடா கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொல்லி இப்படி ஆணிப்பா இந்த கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இதோ கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு வேத வசனம் சொல்லுகிறதேப்பா. இன்னைக்கு நாங்க துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மனுஷனை நாங்க நம்ப போவதில்லை, பிரபுக்களை நம்ப போவதில்லை ஆண்டவரே. உங்க மேலதான்ப்பா எங்க நம்பிக்கை எல்லாம் இருக்க போகுது. ஏன்னா நெருக்கத்துல நாங்க இருக்கிறோம் ஆண்டவரே. கடன் பிரச்சனை இருக்கிறீங்களா? நீங்க இன்னைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கடன் பிரச்சனை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். வீட்டுல ஏதாவது பிரச்சனையா, இல்ல சொத்து தகராலா, இதோ யார் எனக்கு உதவி செய்வாங்க, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையேன்னு சொல்லி நிக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த இயேசுவை தேடி இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. வேற யாரையும் இல்ல, இந்த இயேசு உங்க கூக்குரலை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். உங்க கண்ணீரை பார்த்து கொண்டு இருக்கிறார். நெருக்கத்துல அவரை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறீங்க. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மயப்படுத்துவாய் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்னைக்கு ஒருவேளை அந்த ஏழை விதவை போல, ஐயோ ஆண்டவரே, என்னுடைய சொத்து பறிமுதலாய் போக போகுது, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, என்னை வழிநடத்த யாரும் இல்லையே என்று சொல்லி இருக்கிறீங்களா? இன்னைக்கு இயேசு சொல்லுகிறார், என் மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஒரு மனுஷனுக்கு பயப்படாத, நான் உன் பட்சத்தில் இருக்கிற பாரு, உன் கூட இருக்கிற பாரு என்று சொல்லுகிறார். மனுஷனை கண்டு பயந்துராதீங்க. அவங்க இப்படி பேசுறாங்க, இவங்க இப்படி பேசுறாங்க நம்பிராதீங்க. ஒரே ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கட்டும். என் ஆண்டவர் எனக்கு குறித்திருக்கிறத எனக்கு கொடுப்பாரு. என்னுடைய வீட்டை விட்டு கொடுக்க மாட்டாரு, என் நிலத்தை ஒருபோது விட்டு கொடுக்க மாட்டாரு. இதோ எனக்கு குறித்திருக்கிறத அவர் எனக்கு கொடுத்தே ஆவாரு. அந்த நம்பிக்கையில மட்டும் உட்கார்ந்துருங்க. தேவன் உங்களுக்காக அப்பதான் யுத்தம் பண்ண முடியும். அவர் யுத்தம் பண்ணுவார், நீங்களோ சும்மா இருப்பீர்கள். தாவீது கேக்குறான், ஆண்டவரே நான் போகட்டுமான்னு சொல்லி, யுத்தம் பண்ண போகட்டுமான்னு சொல்லி கேட்கும். ஆண்டவர் சொல்றாரு, இல்லடா, மொச கொண்ட செடி நெகிரும் போது தெரிந்துக்கோ, நான் உனக்கு முன்னாடி போயிட்டேன், நான் உனக்கு முன்னாடி போயிட்டேன், நீ பின்னாடி வந்து சகலத்தை திருப்பிக் கொள்ளுவாய். கர்த்தர் யாரையோ பார்த்து சொல்றாரு, சபையில யாரையோ பார்த்து சொல்லுகிறார், நீ சகலத்தை திருப்பிக் கொள்ளுவாய், நீ சகலத்தை திருப்பிக் கொள்ளுவாய். எல்லாம் ஒளிஞ்சு போச்சு, எல்லாமே போச்சு, கையில ஒண்ணும் இல்ல, எல்லா ஏமாத்துகளும் இருக்கிறாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? எதுவுமே இல்லாட்டாலும் ஆண்டவராக இயேசு இருக்கிறார். பேதுருவும் யோவானும் ஒண்ணு சொன்னாங்க, உன்னிடத்துல கொடுப்பதற்கு வெள்ளி இல்ல, தங்கம் இல்ல, பொண்ணு இல்ல, காசு இல்ல, ஒண்ணு இருக்குது, கர்த்தருடைய நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்லி. இன்னைக்கு இந்த இயேசுங்கிற நாமம் மாத்திரம் எந்த மனுஷனிடத்துல இருக்கிறதோ அவன் சகலத்தை திருப்பிக் கொள்ளுவான், அவன் சகலத்தை திருப்பிக் கொள்ளுவான்.
உங்க நிலையை அவர் அறிந்து கொள்ள நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? தேவன் சொல்லுகிறார், என் மகனே மகளே, உன் நிலையை நான் தாண்டி வந்திருக்கிறபடியினாலே உன் நிலையை நான் அறிந்திருக்கிறேன். உன் நிலையை நான் அறிந்திருக்கிறேன். உன்னோடு கூட பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறேன். உன் பக்கத்துல வந்திருக்கிறேன் பாரு, உன் கூட தான் வந்திருக்கிறேன் பாரு. தூரத்துல இருந்து இல்ல, உன் கூட பிரயாணப்பட்டு வந்திருக்கிறேன். உன் கூட தான் வந்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது என்னென்ன காரியத்தை தாண்டி வந்திருக்கிறேன்? பசியோடு வந்திருக்கிறேன், வேதனையோடு வந்திருக்கிறேன், கண்ணீரோடு வந்திருக்கிறேன், பயத்தோடு வந்திருக்கிறேன். ஆனா நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பயப்படாதே, உனக்கு வேண்டியவனை எல்லாம் நானே செய்வேன் என்று சொல்லுகிறார். நீ சகலத்தை திருப்பிக் கொள்ளுவ. நீ சகலத்தை திருப்பிக் கொள்ளுவ. நீ திருப்பிக் கொள்ளும் போது ஓ வெள்ளியும் பொண்ணு என்னுடையதுன்னு மறந்துடாத. நீ சகலத்தை திருப்பிக் கொள்ளும் போது வெள்ளியும் பொண்ணு எனக்குரியதுன்னு மட்டும் மறந்துடாத. மீதி அத்தனை காரியத்தையும் நீ எடுத்துக்கொள். ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள். பூரண ஆசீர்வாதம், பூரண ஆசீர்வாதம். யாருக்கு? கர்த்தரை துதிக்கிறவர்களுக்கு பூரண ஆசீர்வாதம். நெருக்கத்துல தேவனை கூப்பிடுகிறவர்களுக்கு பூரண பரிபூரண ஆசீர்வாதத்தை என் தேவன் கொடுப்பார். பரிபூரண ஆசீர்வாதங்கள். ஓ தகப்பனே, இயேசுவே, இருக்கிறவர்களுக்கு நீங்க பேசிக்கொண்டே இருக்கிறீங்கப்பா. பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. வியாதியின் படுக்கைகள் மாறட்டும் ஆண்டவரே. வறுமையின் படுக்கைகள் மாறட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில். கர்ப்பத்தின் கனியுடைய தடைகள் விலகட்டும் ராஜா இயேசுவே. திருமண தடைகள் விலகுவதாக. இதோ வேலை வாய்ப்பு தடைகள் விலகுவதாக. நிலத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். வீட்டில் ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா விதமான தேவைகளும் பரத்திலிருந்து சந்தித்து கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தரின் அப்படி செய்கிற அன்பிற்காக கொடா கோடி ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமது நாமம் மாத்திரம் மேம்படுவதாக. உங்க பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து விடுதலை செய்யும், ஆசீர்வதியும், சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.